வடமொழியில் உள்ள இலக்கண நூல்கள் ஆண் பெண் மனங்களை பற்றி எண்வகையாக குறிக்கிறது. தமிழ் அன்பின் ஐந்திணை, கைக்கிளை பெருந்திணை என்ற அது 2 திணை ஆக 7 திணைகளுக்குள் அதை புலப்படுத்துகிறது. இது எவ்வாறு என்பதை பார்ப்போம். முதலில் வடமொழியில் உள்ள பிரம்மம் என்பதை பார்க்கலாம். 48 வயது வரை திருமணமாகாத ஒரு ஆணுக்கு 12 வயது உடைய ஒரு பெண்ணை தானமாக கொடுப்பது தான் பிரம்மம் அப்படின்னு பேர். பிரசாபத்தியம் அப்படின்னா பெண் கொள்வதற்குரிய ஒத்த ஒரு கோத்திரம் குலத்தார் வருகிற போது அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் இசைந்து கொடுப்பது தான் பிரசாபத்தியம் அப்படின்னு பேர். ஆரிடம் அப்படின்னா பசுக்களையும் எருதுகளையும் வாங்கி கொண்டு தக்க ஒருவனுக்கு தன் மகளை கொடுப்பது. தெய்வம் அப்படின்னா வேள்வி பல பேர் செய்வாங்க, அதில் ஒரு சிறந்தவரான ஒருவனை நியமித்து தீமுன் தன் பெண்ணை தருவது தான் தெய்வம்னு பேர். காந்தர்வம் அப்படிங்கிறது தேவகுமரரும், அதாவது காந்தர்வர் தேவ கன்னியரும் தம்முள் எதிர்பட்டு கூடினார் போல ஒத்த தலைவனும் தலைவியும் தாமே எதிர்பட்டு கூடுவது. அசுரம் அப்படின்னா ஏறு தழுவுதல், குறிபார்த்து எய்தல், வெள்ளில் நான் ஏற்றுதல் போன்ற வல்லாளன் ஒருவனுக்கு தன்னுடைய பெண்ணை கொடுத்தல். ராக்கதம் அப்படின்னா வலிய கடத்தி சென்று பெண் விரும்பாமலும் அவருடைய பெற்றோருடைய விருப்பம் இல்லாமலும் இருக்கிற நிலையிலாக இருந்தாலும் கூட ஒருவன் அப்பெண்ணை விரும்பி வலிதலை கடத்தி கொண்டு போய் மனம் செய்து கொள்வது தான் ராக்கதம் அப்படின்னு பேர். பைசாசம் அப்படின்னா வயதில் மூப்படியோர், நன்கு உறங்கி கொண்டிருப்பவர்கள் ஆகிய பெண்டிரை ஒருவன் கூடுவது, அதாவது எழுந்த பெண்ணுறத்தையும் மனம் செய்து கொள்வது தான் பைசாசம் அப்படின்னு பேர். இதுதான் நம்முடைய தமிழ் இலக்கணம் என்ன சொல்லுதுன்னா, அசுரம், ராக்கதம், பைசாசம் இந்த 3ஐயும் கைக்கிளை திணை, அதாவது ஒருதலை காதல்னு பிரிக்குது. பிரம்மம், பிரசாபத்தியம், ஆரிடம், தெய்வம் இவையெல்லாம் பெருந்திணை, அதாவது பொருந்தா காதல் என்று பிரிக்கிறது. காந்தர்வம் என்று சொல்லக்கூடிய அந்த வடமொழி சொல்லக்கூடிய ஒரு மனத்தை தான் நம்முடைய அன்பின் ஐந்திணை, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற அன்பின் ஐந்திணையாக பிரிக்கிறது. எனவே தமிழ் வடமொழி இலக்கண ஒப்புமை பார்க்கிற போது அந்த வடமொழியினுடைய எண்வகை மனங்களையும் 7 திணைக்குள், அதாவது அன்பின் ஐந்திணை மற்றும் கைக்கிளை பெருந்திணை என்ற புறத்திணையோடு நமது இலக்கணங்கள் மிக நுட்பமாக காட்சியையும் அவருடைய அழுத்தத்தையும் வெளிப்படுத்துவது என்பதை நாம் பார்க்க முடிகிறது.